Daily. Taste the Daily. EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகிற 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. வழக்கமாக இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என மொத்த பேரும் தொகுதியில் முகாமிட்டு வாக்கு சேகரிப்பர். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து மிகச் சிறப்பாக கவனித்துக் கொள்வர். ஹோட்டலில் தோசை சுடுவது, பரோட்டா போட்டு கொடுப்பது, துணி துவைத்து கொடுப்பது, டீ போட்டு கொடுப்பது என மாடலாக பிரச்சார கூத்துகள் அரங்கேறும். இடைத்தேர்தல் வந்தாலே தொகுதி மக்களுக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரிதான். இன்னும் சொல்ல போனால் 2009 திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகு புதிய ஃபார்முலாவே உருவானது. அந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் மக்களை கவர்ந்திழுக்க புது யுக்திகளை கையாள்வதோடு அமைச்சர் மாசே என மொத்த பட்டாளத்தையும் இறக்கி தேர்தல் வேலைகள் நடக்கும். அவ்வளவு ஏன், கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தபோது கூட அதே நிலைமைதான் இருந்தது. வாக்காளர்களுக்கு வெள்ளி கொலுசு, குடம் என பரிசு மழை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வாக்காளர்களை மொத்தமாக ஒரு இடத்தில் அடைத்து வைத்து பிரியாணி விருந்துடன் கவனித்து பணம் கொடுத்து அனுப்பிய நிகழ்வுகள் எல்லாம் நியூஸ் தமிழிலேயே செய்தியாக வெளியாகி இருக்கின்றன. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் களை-இழந்து சுவாரஸ்யம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறது. அதிமுக, பாஜக, தாவேக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் களத்தில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டுமே இருக்கின்றன. திமுக சார்பில் சந்திரகுமாரும், நாதக சார்பில் சீதாலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். இதன் காரணமாக எந்த படைபலத்தையும் இறக்காத திமுக அந்த மாவட்ட அமைச்சரான முத்துசாமியே கவனித்துக் கொள்ளட்டும் என விட்டதாம். அவரும் பிரச்சார வாகனத்தில் கூட ஏறாமல் வீதியாக நடந்தே சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திமுகவின் முக்கிய புள்ளிகள்தான் இன்னும் ஈரோடு கிழக்கு தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை என்றால், அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், கோமாதேகாவில் கூட யாரும் பிரச்சாரத்திற்கு செல்லவே இல்லை. நாம் தமிழர் கட்சியினரும் கடமைக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கலின் போது திமுக, நாதகவை தாண்டி சுயேட்சைகள் மட்டும் 45 பேர் போட்டியிடுவது உறுதியானது. ஆனால் தற்போது சுயேட்சைகள் 3-4 பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு செலவான தொகையை விட சில மடங்கு அதிகமாக வாங்கிக் கொண்டு போட்டியிலிருந்தே ஒதுங்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி 10 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் வழக்கமான நிலையில் இல்லாமல் முன்முடிவு எழுதப்பட்டது போல சம்பிரதாயத்துக்கு பிரச்சாரம் நடைபெற்று வருவதுதான் கள யதார்த்தமாக உள்ளது. Taste the Daily.